என் அன்பு குழந்தையே, அவசரமாக ஒரு செய்தியோடு உன் வீட்டை காக்கும் இந்த குலசாமியான உன் வராகி உன்னை தேடி ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தில் மட்டும் என் பிள்ளை சற்று கவனமாக நீ இருக்க வேண்டும். உன் வீட்டை நோக்கி ஒரு விஷயம் வந்து கொண்டிருக்கிறது. அதை வாசலோடு திருப்பி அனுப்ப வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கின்றது. வருவது என்ன, அது எந்த அடையாளத்தோடு வரும் என்பதை வராகி உனக்கு சொல்லிவிடுகிறேன். ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை, இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். குலசாமி, உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். உன்னை காக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உனக்காக இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ இல்லை என்று மறுக்கவும் கூடாது. உனக்காக நிற்கும் இந்த வராகி எந்த சூழ்நிலையிலும் உன்னை தள்ளி நில் என்று நான் சொன்னது கிடையாது. உன்னை தேடி வரக்கூடிய தீமைகளையும் உனக்கு நான் அடையாளப்படுத்தி விடுகிறேன் என்பதை நீ மறக்க கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் மிக பெரிய விஷயங்களும் ஆச்சரியங்களும் தொடர்ந்து உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி நின்றது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வராகி அன்போடும் அருளோடும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள போகின்றாய். இந்த வராகி நான் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நான் செய்து முடிக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உனக்காக இதையெல்லாம் தேடி தேடி வந்து செய்தாலும் அதில் எல்லாவற்றையும் நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, எப்போதும் யாரும் இல்லை, எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக வேதனைப்பட்டு கொண்டு நிற்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க நீ கவனத்தோடு இருந்துவிட்டால் அது போதும். உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை பற்றி நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளும் சுற்றி நின்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வேதனைகளும் என்னவென்று நான் அறிவேன். இதையெல்லாம் தாண்டி இன்னமும் பல பிரச்சனைகள் உன்னை தேடி வர நினைக்கும் பொழுது அதை வராகி அனுமதிக்க முடியுமா? நிச்சயமாக இதை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க நான் துணிந்து விட்டேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இனி உன்னை தேடி வர நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து நின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை இனிமேல் கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் அனுமதிக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் மிக பெரிய வெற்றிகள் கிடைக்கத்தான் வேண்டும். ஆனால் சில சமயங்களில் சில விஷயங்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்தும் நேரங்கள் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு எதுவும் கிடைத்து விடுவதில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியின் அருளோடு உன்னை தேடி வருகின்ற சில ஆபத்துகள் நிச்சயமாக உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்வதை நீ மறக்க கூடாது. உன்னோடு நான் இருப்பது எல்லாமும் உன்னை எப்படியும் இந்த சந்தோஷத்தின் பாதையில் நல்லபடியாக அழைத்து செல்வதற்கு தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் உன்வசமாக்கிட முடிவு செய்து முன்வந்து நின்றாயானால் இதிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு நடத்துவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். யாரையும் தேடி நாம் அலைந்து விட வேண்டாம். யாரிடத்திலும் எந்த ஒரு உதவிக்காகவும் நாம் நிற்க வேண்டாம். உனக்கானதை எல்லாம் உன்னாலேயே முன்னின்று பெற முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் நமக்கான வெற்றிகள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வரும் என்பதை நீ மறக்காதே.
இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வராகி இருக்கும் இந்த தருணத்தில் உன்னுடைய வெற்றிக்காக நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தாது, நல்ல சூழ்நிலையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, நான் எதிர்பார்த்து பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் தொலைத்ததுதான் மிச்சம் தாயே. இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று ஏதுவென்று உனக்கு சொல்லும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி நடப்பதை எல்லாம் நாம் உணராமல் போய்விடக்கூடாது. அதிலும் உன் வீட்டை தேடி ஒரு ஆபத்து வருகிறது என்னும் பொழுது அதை வராகி தெரிந்து கொண்டு உனக்கு சொல்லாமல் சென்றுவிட முடியாது அல்லவா? அதனை நான் உனக்கு சொல்லவில்லை என்றால் நான் உன் தாயாக இருப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்றுதானே என் பிள்ளை நீ யோசிப்பாய். வராகி இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று தெரிந்த பிறகு நீ என்னை முன்னெச்சரிக்கையாக இருக்க சொல்லவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்குவாய் அல்லவா? இந்த கலக்கத்தை எல்லாம் தீர்த்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறதோ அதையெல்லாம் எந்த நிலையிலும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. முடிவில்லாத பல விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் உன்னை சூழ்ந்து நடக்கத்தான் செய்கிறது. இதற்கெல்லாம் சரியானது ஒரு முடிவு என்பது இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உண்டு என்பதை நீ மறக்காதே. இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி உண்டு என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் உனக்கானதாக நிறைவேறக்கூடிய நேரம் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலம். எதையும் தாண்டி என் பிள்ளை நீ எதிலும் பின்வாங்கி விடாமல் உனக்கான விஷயங்களை எல்லாம் முன்னின்று பெற்றுக்கொள்ள தயாராக இரு. சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதாதா? இனி நடக்கக்கூடிய விஷயங்களையாவது என் பிள்ளை கவனித்து உன் வீட்டு வாசலில் நடக்கும் தீய விஷயங்களை நீ விரட்டி அடிக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இவை எல்லாம் எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பதை எல்லாம் நமக்கு புரிய வேண்டும். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் தருகிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மாற்றங்களை எல்லாம் நாம் கடந்து வாழ வேண்டிய நேரம் இது. இனி வரக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட முடியாது. நம்மை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எந்த இடத்திலும் வேதனைகளால் வாட்டி வதைக்கும் ஒரு நிலை வந்துவிடக் கூடாதபடிக்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ அமைதியாக தான் இருக்கிறாய். உன்னுடைய வீட்டிற்குள் நிம்மதியாக தான் இருக்கிறாய். நான் உண்டு, என் வேலை உண்டு என்றுதான் நான் இருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்வதை எல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சிலவிதமான புரிதல்கள் அங்கே இருக்கிறது. சிலவிதமான துன்பங்களும் அங்கே இருக்கிறது. வேதனைகளும் சோதனைகளும் அங்கு இருக்கின்றது. உன்னை எந்த இடத்தில் எப்படி நடத்த வேண்டும் என்று பலரும் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நீ அமைதியாக உன் வீட்டிற்குள் யாரை பற்றியும் யோசிக்காமல் இருப்பது போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்று அவ்வளவு சுலபமாக எல்லாம் நாம் நினைத்துவிட முடியாது. ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. அடுத்தவர்களை அழிப்பதில் இவர்களினுடைய எண்ணம் எப்பொழுதும் முன்வந்து நிற்கின்றது. இன்னொருவருக்கு காயங்களை கொடுக்க இவர்கள் எப்பொழுதும் தயாராக தான் இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோலதான் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை நீ நிச்சயமாக முதலில் புரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் நினைத்து நினைத்து கலங்கினாயானால் அடையாளமே தெரியாத சில நபர்கள் உன் வீடு தேடி வர காத்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வரக்கூடிய ஒருவர் உன்னிடத்தில் பொய் சொல்லி பணம் பறிக்க வருகின்றார்.
இந்த ஒரு மாத காலத்திற்குள் இப்படி ஒரு விஷயம் உன் வீட்டில் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் நடக்கும் பொழுது நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். இந்த விஷயம் நடந்துவிட அதற்கு நீ இடம் கொடுத்தால் மட்டுமே அது நடக்கும். என் குழந்தையே, சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் பெயரை சொல்லி யாரேனும் உன் இல்லத்திற்கு வந்து உன்னிடத்தில் பணம் கேட்பார்களேயானால் நிச்சயமாக அந்த இடத்திலேயே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இது யாரோ ஒருவரினுடைய சூழ்ச்சி, உன்னை ஏமாற்ற நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே உன்னை அவமானப்படுத்த நடத்தக்கூடிய விஷயம் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது, இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றையும் நான் உணர்த்தும் இந்த நேரத்தை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக தள்ளிவிட்டு விட முடியாது. உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிப்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி இந்த வராகி நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் ஆச்சரியங்களை கொடுக்கும் அல்லவா? வராகி இன்று உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்ல உன் வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது தெய்வத்தின் பெயரை சொல்லியே தீய விஷயங்களை உன் வீட்டில் நடத்த இவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்னும் பொழுது இதை நான் இப்படியே விட்டுவிட முடியாது. இதை நாம் இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நடக்க அனுமதி கொடுத்துவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் அல்லவா? வராகிக்கு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நினைத்து என்னவென்றும் ஏதுவென்றும் யோசிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறது. எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இது போன்ற விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வராகி ஒவ்வொன்றையும் பார்க்கும் இந்த நேரங்களில் உன்னை சுற்றி வரக்கூடிய பல ஆச்சரியங்கள் உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவர் வீட்டு வாசலில் நின்று அவர்களை பற்றிய நல்ல விஷயங்களை சொல்லி அவர்களுக்கு இருக்கின்ற வேதனைகளை சொல்லி அவர்களிடம் பணம் கேட்பது என்பது நியாயமற்ற விஷயம் அல்லவா? அதுவும் தெய்வத்தின் பெயரை கொண்டு செய்கிறார்கள். நிச்சயமாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயமாக இது இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி நடக்கிறது தெரியுமா? எல்லோருமே வாழ்க்கையில் ஒரு வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் நம்மை தேடி ஒருவர் வருகிறார் என்றால், நம்மை தேடி ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களிடத்தில் நாம் உடனடியாக ஓடி செல்கின்றோம். நம்மை பற்றி தெரிந்து கொள்ள நாம் முடிவு செய்கின்றோம் என்றால் உடனே அவர்களை தெரிந்து கொள்வார்கள். இவர்கள் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்கள், அதனால்தான் தெய்வத்தின் பெயரை சொன்னதும் ஓடோடி வருகிறார்கள் என்று. குறிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் என்றால் குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை. இப்பொழுது நீ குடும்பமாக நின்று அவர்களிடத்தில் குறி கேட்பாயானால் அவர்கள் கடன் பிரச்சனை பற்றி பேசுவார்கள். அதே நேரம் வீட்டிற்குள் உன் துணை இருந்து வெளியில் வராமல் நீ கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியாக பதில் கொடுக்காமல் இருந்து கொண்டிருந்தார்களேயானால் வீட்டிற்குள் எல்லா பிரச்சனையும் இருக்கிறது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். உண்மையாகவே தெய்வத்தை தாங்கி உன் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் நீ என்ன கொடுத்தாலும், அதாவது நீ 1 ரூபாய் கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டு திரும்பி பார்க்காமல் செல்வார்கள். நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசையாக வாழ்த்திவிட்டு செல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் உன் மீது கோபம் கொண்டும் நான் கேட்டதை நீ கொடுக்கவில்லை, தெய்வம் உன்னை மன்னிக்காது என்றும் சொல்லிக்கொண்டு செல்கின்றவர்களை எல்லாம் ஒருபோதும் எண்ணிக்கொண்டு நீ கலங்காதே. இவர்கள் எப்பொழுதுமே தெய்வத்தின் ரூபமாக இருக்க முடியாது. தெய்வத்தின் பெயரை சொல்கின்றவர்கள் எப்பொழுதுமே நல்வழியில் நடப்பவர்கள். தெய்வத்தின் பெயரை சொல்லி இந்த வாழ்க்கையில் எதையாவதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே நல்ல மனது படைத்தவர்களாக இருக்க முடியாது. அதே நேரம் அதை உன்னை நீ கொடு என்று உன்னிடத்தில் கேட்டு உன்னை அதிகமாக சிந்திக்க வைத்து நீ அவர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் உன்னை தள்ளும் பொழுது அந்த விஷயத்தை ஒருபோதும் நீ ஏற்றுக்கொள்ளாதே என்று தான் வராகி சொல்கின்றேன்.
இதையெல்லாம் நடத்துவது, இதையெல்லாம் விட்டு செல்வதும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாகிறது என்பதை நீ சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தெய்வத்திடம் இருந்து உனக்கு நடத்தும் இந்த நிலைகளை எல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். வராகி சொல்வது உனக்கு புரிகிறது அல்லவா? அவர்கள் தேவையை உன்னிடத்தில் இருந்து பறித்துவிட வருகிறார்களே தவிர உனக்கு நல்லதை நடத்த அவர்கள் வருவது கிடையாது. தெய்வத்தின் அன்பையே, தெய்வத்தினுடைய அருளையும் பெற்ற குழந்தைகள் இப்படி ஒருவரின் வீடு தேடி வந்து கையேந்துகிறவர்கள் என்றால் ஒன்று உணவுக்காக அல்லது அவர்களினுடைய தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற சோதனையை சோதிப்பதற்காக. அதாவது உண்மையில் கஷ்டப்படுகின்ற ஒருவர் உன்னிடத்தில் வந்து ஒரு உதவியை கேட்கிறார் என்றால் அவர்களுக்கு நீ கொடுக்கிறாயா என்றுதான் தெய்வம் சோதித்து பார்க்குமே தவிர மற்றபடி எந்த இடத்திலும் உன்னிடத்தில் இருந்து எதையும் பறிக்க நினைக்காமல் இருப்பார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மையான அர்த்தங்கள் இன்று உனக்கு புரிந்திருக்கும் என்றால் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே தெரிய வந்துவிடும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் என்பதை நீ மறக்காதே. நான் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு இருக்கின்ற புரிதல்கள் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவது எல்லாமும் உனக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தையே, நடந்து முடிந்ததற்காக வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக என் பிள்ளை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லும் சொல் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தும். உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை அது கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ மறக்காதே. உனக்காக நான் இருக்கிறேன். இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த இடத்திலும் நான் உனக்கு வழிகாட்டும் நேரங்கள் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்ட நேரங்கள் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. இத்தனை நேரம் வராகி சொன்ன வார்த்தை புரிகிறதா? உன் வீட்டை தேடி வந்து யாரேனும் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடு என்று கேட்டாலோ, இதை செய்துவிடு என்று சொன்னாலோ, இத்தனை பணம் நீ எனக்கு தர வேண்டும் என்று உன்னிடத்தில் அவர்கள் சொன்னாலோ அதற்கு ஒருபோதும் என் பிள்ளை செவிசாய்த்து விடாதே என்றுதான் உன் தாய் இந்த வராகி சொல்கிறேன். இதை கொடுத்து நீ மேலும் மேலும் ஏமாந்து விடாதே என்றுதான் இந்த வராகி உனக்கு சொல்கிறேன். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வரும் விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. வராகி சொன்னது போல இனி நடக்கட்டும். அவர்கள் உன் வீட்டிற்குள் வந்து சாபம் விடுகின்ற ஒரு நேரத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். வேண்டும் என்று உனக்கு மனதளவில் சில கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைக்கிறார்கள். அது எப்படி தெரியுமா? அவர்கள் கேட்பதை உன்னால் கொடுக்க முடியாது. நீ இல்லை என்று சொல்வாய். அதன் பிறகு அவர்கள் எதையாவதை சொல்லிவிட்டு செல்லும் பொழுது நீ மிகுந்த மனவேதனை அடைவதோடு மட்டுமல்லாமல் உறக்கம் இல்லாமலும் என் பிள்ளை நீ தவிக்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்துவிடும். இப்படி ஒரு நிலைமையில் என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது என்றுதான் இந்த வராகி மீண்டும் மீண்டும் உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வராகி இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வத்திடம் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது. நடக்கும் விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் போல நல்லதையே இனி தந்து கொண்டிருக்கும். தேவையில்லாத மனிதர்களினுடைய வருகையை உன் வீட்டிற்குள் நீ வரவேற்று உன்னுடைய நிம்மதியை தொலைக்காதே என்றுதான் உன் குலசாமி இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையுமே எண்ணி கலங்காதிரு. உனக்கு நல்லது நடக்கும். வராகியின் அருள் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி வைக்கும் என்பதை நீ எந்த நிலையிலும் மறந்துவிடாதே. உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாக உணர்த்தி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல மகிழ்ச்சியோடு இரு.
தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிடாதே. தெய்வம் இது போன்று உன்னை வருத்தப்பட வைக்கும் நிலைகளில் யாரிடமும் உன்னை காணச் சொல்லி அனுப்புவது இல்லை. உன்னை அழ வைக்க நினைப்பதும் இல்லை. தெய்வம் எப்பொழுதும் ஆசீர்வாதம் கொடுக்குமே தவிர யார் மனதையும் நொறுக்காது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தையே, இந்த வராகியின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.